நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. இருந்த வண்ணமாக நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஆவியாயிருக்கிற தேவன் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம் எல்லாரும் கண்களை மூடி அவரை மாத்திரம் பார்ப்போமா? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவன் கையில் களிமண்ணை போல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை வனைந்தருளும்படிக்கு விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட பாத்திரமாய் எங்களை வனைந்தருளுவீராக. கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஆண்டவரை நான் தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை நான் அதிகமாய் துதிக்கிறேன். நாம் இன்று தியானிக்கும்படியாய் திருச்சபையிலே நம்ம கொடுத்த இந்த அருமையான தலைப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவின் மந்தை என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி திருச்சபை நமக்கு இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கருத்து வசனமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. இந்த அதிகாரம் முழுவதுமே கடவுள் தன்னை, இயேசு கிறிஸ்து தன்னை மெய்ப்பராகவும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய மந்தையாக ஆடுகளாகவும் சித்தரித்து ஓமையாய் எழுதப்பட்ட ஒரு அழகான அதிகாரம். யோவான் 10ஆம் அதிகாரம். இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆடுகளுக்கும் ஆயனுக்கும் இடையிலான உறவை குறித்து மிக தெளிவாய் ஆண்டவர் இங்கே நமக்கு கற்றுத்தருகிறார். ஆகவேதான் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மந்தையான உள்ள ஆடுகளாய் இருக்கிறோமா, அல்லது மந்தையை விட்டு வெளியே நாம் இருக்கிறோமா, அல்லது அந்நியர்களுக்கு பின்னால் ஓடுகிறோமா? இந்த 3 காரியத்தையும் இந்த அதிகாரம் தெளிவாய் நமக்கு விளக்குகிறது. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நாம் வாசித்து பாருங்கள். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போ. யார் கிறிஸ்துவின் மந்தை? நீங்களும் நானும் அவருடைய ஆடுகள் என்பதற்கு என்ன அடையாளம்? அவர் நம்முடைய ஆயன் என்பதற்கான அடையாளம் உலகம் முழுவதும் தெரியும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவர் அகில உலகத்திற்காகவும் தன் ஜீவனை கொடுத்தார். அவர் ஆயன், நல் மேய்ப்பன், அவர் நம்முடைய தகப்பன். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய ஆடுகள் தானா?
ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கடவுளின் மந்தையில் இருக்கிற அத்தனை ஆடுகளும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்குள் இருக்கும். கடவுளின் மந்தையைச் சேர்ந்த அனைத்து ஆடுகளும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்குள் இருக்கும். ஆனால் ஆலயத்துக்குள் இருக்கிற ஆடுகள் எல்லாமே கிறிஸ்துவின் மந்தையை சார்ந்ததல்ல. அப்ப கிறிஸ்துவின் மந்தையில் சேராத சில ஆடுகளும் உள்ள இருக்கும். அது ஆட்டு மந்தை மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஆனால் கிறிஸ்துவை சேர்ந்த மந்தைகள் அல்ல. ஆகவே தான் இந்த தலைப்பை நாம் இன்று தெளிவாய் தியானிக்கும்படி திருச்சபையிலே நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே மிக முக்கியமான வசனம் என்று நான் கருதுகிற வசனம் 15வது வசனம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். செய்வினை செய்யப்பாட்டுவினை என்று தமிழ் ஆசிரியர் இலக்கண வகுப்பு நடத்துவார். இந்த தமிழாசிரியர் இலக்கண வகுப்பு நடத்தும் பொழுதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு பிடிக்காது. இலக்கணம், அதுக்கு இங்கிலீஷ் கிராமராக இருந்தாலும் சரி, தமிழ் இலக்கணமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு பிடிக்காது. இங்கே பாருங்கள், அழகாக அவர் சொல்கிறார், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். செய்வினை செய்யப்பாட்டுவினை. நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? உலகம் முழுசும் உள்ள அத்தனை பேருக்கும், கிறிஸ்தவர்கள் என்று மட்டுமல்ல, எல்லாருக்குமே இயேசுவை தெரியும். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தெரிந்து கொள்ளுதல் அல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்றார். ஆண்டவருக்கு அவருடைய ஆடுகள், அவருடைய மந்தை தெரியும். ஒரு சர்ச்சில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 1000 பேர் அந்த ஆலயத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் முன்னால் இன்று ஆராதனை நடத்துகிறார். எல்லாரும் எழும்பி நின்று துதி பாடல் பாடி ஆவியிலே நிறைந்து அநேகர் பல பாஷைகளை பேசுகிறார்கள். ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதமான தருணமாக இந்த சபையில் ஒரு பெரிய அசைவு உண்டாகு இருக்கிறது. தேவ ஆவியானவர் பலமாய் அசைவாடுகிறார். அநேகர் ஆவியிலே நிரம்புகிறார்கள். இந்த ஒரு நேரத்தில் பாஸ்டர் முன்னாடின்னு பார்க்குறார், ஐயோ, நம்முடைய சபை, திருச்சபையில் உள்ள அத்தனை பேருமே கிறிஸ்துவின் ஆடுகள் தான், இது கிறிஸ்துவின் மந்தை தான், இது சியோன் சபை தான் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அந்த ஆராதனைக்கு நடுவிலே ஹீரோவாக எழுத ஆராதனையின் நாயகனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தெரியும் இதில் எத்தனை ஆடுகள் நம்முடைய உண்மையான மந்தையில் உள்ள ஆடுகள். ஒரு ஆலயத்தில் ஆராதனை நடக்கும் பொழுது எல்லா ஆடுகளும் அவருடைய மந்தையை சேர்ந்தது அல்ல. மந்தையில் சேர ஆடுகளும் கொஞ்சம் உள்ள வரும். அவங்கள பெயர் கிறிஸ்தவர்கள்னு சொல்லலாமா? நாமினல் கிறிஸ்டியன்ஸ். எல்லா கிறிஸ்தவ ரிச்சுவல்ஸ்லையும் இருப்பாங்க. ராப்போஜன் எடுப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, அவங்க ஊழியங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க, ஊழியங்களுக்கு கூடவே வருவாங்க. எல்லா ரிச்சுவல்ஸ்லையும் அவர்கள் கை கொள்வார்கள், பண்டிகை கொண்டாடுவார்கள், எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் மந்தை அல்ல. அப்போ நான் கிறிஸ்துவின் மந்தை என்பதற்கான அடையாளத்தை இந்த வசனம் அல்லது இந்த அதிகாரம் மிக அழகாய் போட்டிருக்கிறது. பாருங்கள், 27வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். 27வது வசனம் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவருடைய மந்தைக்கு அவர் கொடுக்கிற முதல் குவாலிட்டி, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவருடைய சத்தம், இந்த வேதாகமும் தான் அவருடைய சத்தம், அவருடைய வாய்ஸ் எக்கோவா இருக்கு. இந்த பைபிளில் எழுதப்பட்ட வார்த்தை லோகாஸ்.
இந்த எழுதப்பட்ட கர்த்தருடைய இந்த சத்தத்தை, இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் அவருடைய ஆடுகள். இந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவருடைய ஆடுகள். இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களைத்தான் அவர் அறிந்திருக்கிறார். 27 வசனம் பாருங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு யார் ரொம்ப தெரியும்? ஏசாயா எழுதுறாரு, 66வது அதிகாரம் நினைக்கிறேன். ஏசாயா சொல்றாரு, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர் யாரை பார்க்கிறார் தெரியுமா? யாரை அறிந்திருக்கிறார் தெரியுமா? வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய பைபிள் வார்த்தைகளுக்கு நாம் அஞ்சி நடுங்குகிறோமா? அதற்கு கீழ்ப்படுகிறோமா? வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம் என்றால் கீழ்ப்படுகிறோம் என்று பொருள். அவருடைய வார்த்தைகளுக்கு அஞ்சி நடுங்கி நாம் கீழ்ப்படுகிற மக்களாய் இருந்தால் நாம் அவருடைய மந்தை. அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு அஞ்சி கீழ்ப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு பின் செல்வான். ஒரு முறை இயேசுநாதரும் சீஷர்களும் ஒரு கிராமத்திற்கு ஊழியம் செய்ய போனாங்க. அந்த கிராமத்து மக்கள் கல்லெறிந்து இவர்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் பிரசங்கம், இப்போ நிறைய ஊரில் சொல்கிறாங்கல்ல, எங்கள் ஊருக்குள்ள வந்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, எங்கள் ஊருக்கு வந்து கிறிஸ்தவர்கள் மதம் மாற்ற வர்றீங்க அப்படின்னு இன்றைக்கி காவல்துறை உதவியோட சட்டத்துக்கு மீறிலாம் சில வேலை செய்வாங்க நம்ம ஆட்கள். அதுக்கு காவல்துறையின் ஒரு நல்ல வார்த்தை, நீங்கள் வந்தால் சட்டம் ஒழுங்கு கெடுங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டால் எதுனாலும் நாங்கள் செய்ய விட மாட்டோம்ன்றாங்க. இயேசுநாதனும் அவருடைய சீசர்களும் ஒரு கிராமத்துக்கு போகும்போதே அங்கே எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனால் எதிர்ப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவத்திற்கு புதியதல்ல. எதிர்ப்புகளை குறித்து பயப்பட, ஒரு ஊருக்கு போங்க, எதிர்க்கிறாங்களா, எங்கள் ஊருக்கு வராதிங்கன்னு சொல்கிறாங்களா, ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வரையான்ட்டு வந்துருங்க. அது தோல்வி அல்ல, வெற்றி. இயேசுநாதர் அந்த ஒரு கிராமத்துக்கு போனார், அவருடைய சீசர்கள் போனாங்க. அங்கேருந்து யூதர்கள் கல்லை தூக்கி எறிய வந்தாங்க, திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து இருக்காங்க. அப்போ தான் அந்த ஊரில் லாசரு வியாதியாக கிடக்காரு, அவர் லாசரு இறந்துட்டாருன்னு தகவல் வருது. அவர் இறந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு இயேசுநாதர் சொன்னார் சீசர்களை பார்த்து, வாங்க நம்ம போவோம், யூதேயாவுக்கு போங்க, வாங்க போவோம்னு சொன்னார். அப்போ சீசர்கள்லாம் சொன்னாங்க, ஆண்டவரே, இப்போதானே அந்த கிராமத்தில் நம்மளை கல்லெறிந்து கொல்ல வந்தாங்க, இப்போத்தானே அவர்கள் நம்மை கல்லெறிந்து கொல்ல வந்தாங்க, நம்ம போகணுமா? அப்போ 12 சீசர்களில் ஒருத்தரான தோமா, இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்த தோமா மற்ற சீசர்களை பார்த்து சொன்னார், சாகும்படிக்கு இவர் பின்னால் போவோம், சாகும்படிக்கு இவர் பின்னால் போவோம், வாருங்கள் என்று சொல்லி தோமா அழைத்தார். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் யாரோ அவர்கள் சாகும்படிக்கு அவர் பின்னால் போவார்கள். 27வது வசனத்தை மறந்துறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவருடைய வேத வசன வார்த்தைகளை தினந்தோறும் வாசித்து அந்த வசனத்திற்கு அஞ்சி நடுங்கி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் மந்தையில், அப்பொழுதுதான் நீங்கள் சும்மா நெத்தியில் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம், இவனை மந்தையிலே சேர்த்து விட்டோம், எல்லாம் சும்மா பேச்சுக்கு நல்லா இருக்கும். உண்மையிலேயே நான் இயேசுவின் மந்தையில் இருக்கிறேன் என்றால் நான் வேதத்தை தினசரி வாசிக்கிறேன், அந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படுகிறேன், அஞ்சி நடுங்குகிறேன், ஆண்டவருடைய சத்தத்திற்கு அஞ்சி நடுங்குகிறேன், சாவதானாலும் பரவாயில்லை என்று அவர் பின்னால் போகிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அவருக்கு பின்னால் நான் போகிறேன் என்று
நாம் அவருக்கு பின்னால் வரும் பொழுது ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகள் அந்நியனுடைய சத்தத்தை அறியவில்லை, என்னுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் எனக்கு பின் செல்கிறார். நாம் அவருடைய மந்தை என்பதற்கு மிக முக்கியமான மற்றும் ஒரு காரணம் செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் 3வது வசனம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்றாரு, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆடுகள் அவன் பின்னால் செல்கிறது. ஆடுகளுக்கு முன்பாய் நடக்கிற ஆயன், ஆடுகள் ஆயனுக்கு பின்னால் நடந்து செல்கிறது. கிறிஸ்துவின் மந்தையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால் நமக்குள்ளே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். எப்போ தூங்கணும், எப்போ எழும்பணும், எப்போ ஜெபிக்கணும், எப்போ பைபிள் வாசிக்கணும், கிரமமாக வாசிக்கணும். சும்மா பைபிள் அப்படி திறந்து கண்ணில் பட்ட வசனத்தை வாசிக்கக்கூடாது. நமக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்கு. ஏன்னா நம்முடைய தேவன் ஒரு ஒழுங்கு, அதாவது ஆராதனை ஒழுங்கு அப்படின்னு வச்சிருக்கோம். சும்மா கண்ட மணிக்கு கத்துறது அல்ல ஆராதனை. அதுக்காக சத்தமே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறதும் இல்லை ஆராதனை. ஆராதனை என்பது உணர்ச்சி மயமானது. ஆராதனை செல்ஃப் டிசிப்ளினோடு இருக்க வேண்டியது. கொரிந்து சபைக்குள்ளே வரும்பொழுது அங்கே எந்த செல்ஃப் டிசிப்ளினும் இல்லை அந்த ஆராதனையில். ஆகவே அவர் திட்டுகிறார் பவுல், சகோதரரே இது என்ன? சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நடக்க கடவுது. ஆண்டவருடைய மந்தை என்பது சகல ஒழுங்கும் கிரமமாய் நடக்க வேண்டிய காரியங்கள். இஷ்டத்திற்கு ஆளாளுக்கு ஒன்று பேசக்கூடாது. சிலர் பாட்டு பாடுகிறார்கள், சிலர் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், அங்கே ஒருத்தர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு. சகோதரரே என்ன இது? கூச்சலும் குழப்பமுமாய் இருந்தது கொரிந்து சபை. ஆராதனை ஒழுங்குகளை கொண்டு வந்தார்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் நடக்க வேண்டும் என்று பவுலடியார் கற்றுக் கொடுத்தார். அவருடைய மந்தை என்பதற்கு அடையாளமே செல்ஃப் டிசிப்ளின். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகள், அவருக்கு பின்னால் செல்லுகிற ஆடுகளாய் நாம் மாறணும். அந்நியனுடைய சத்தம் உலக ஆசை, உலக கவர்ச்சி, உலக இன்பங்கள், உலகத்துக்கு அடுத்த பணம், அதன் பின்னால் நாம் ஓடக்கூடாது. சில கள்ள மெய்ப்பர்கள் நம்மை உலக ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நடத்துறதுக்கு போவாங்க. உலக ஆசீர்வாதம் என்பது நம்முடைய தேவைக்கு தக்கபடி அது நம்ம தேடி வரும், கொண்டு வந்து கொடுப்பார். நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அதாவது அவருக்கு பின்னால் நாம் செல்ல வேண்டும், அவர் காட்டிய பாதையிலே செல்ல வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே, இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளாய் நம்மை அவருக்கு அர்ப்பணிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் பார்ப்போம். ஆண்டவரே, இவைகளை விட்டு நான் என்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானுக்கு உபயோகமானதும் ஆயத்தமாக்கப்பட்டதற்குமான நல்ல பாத்திரத்திற்கு ஒப்பாவேன். தேங்க்யூ லார்ட். கனத்துக்குரிய பாத்திரமாய் என்னை வளைந்து கொள்ளும்படிக்கு மெய்ப்பனாகிய உம்முடைய கைகளிலே ஒரு நல்ல ஆடாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்வும் என்னுடைய காரியங்களும் சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நடக்கட்டும். அப்பா, சகல ஒழுங்குகளின் தேவன், செல்ஃப் டிசிப்ளினோடு நான் நடந்து கொள்ள உதவி செய்யும். உம்முடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஆடாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்நியனுடைய சத்தம் எனக்கு வேண்டாம்.
உலக ஆசை, உலக இச்சை, உலக ஆடம்பரம், ஆண்டவரே உலகத்துக்கு அடுத்த எந்த காரியங்களும் எனக்கு வேண்டாம். அந்த சத்தத்தை நான் அறிய விரும்பவில்லை ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை அறிய விரும்புகிறேன். உம்முடைய வேத வசனத்திற்கு ஆண்டவரே நான் அஞ்சி நடுங்குகிறவனாய் என்னை அர்ப்பணித்து உமக்கு பின்னால் நான் வருகிறேன், செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தர் சொன்னது போல நான் உமக்கு பின்னால் வருகிறேன் அப்பா. அடிச்சுவடுகளை பின்பற்றி வர விரும்புகிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. நீர் என்னை அறிந்திருக்கிறேன். நான் உன்னை அறியேன் என்று ஒருவேளை என்னை நீர் கைவிட்டு விட்டால் நான் எங்கே போவேன்? நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று நீர் என்னை பார்த்து சொல்லும்படியாய் உம்முடைய மந்தையில் ஒரு ஆடாய் என்னை ஏற்றுக்கொள், ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.